அடித்தளத்திலிருந்து முருகப்பெருமான் அருளால் மிக உயர்ந்த இடத்தை எட்டிப்பிடித்த பலர் அவர்கள் காலத்திற்கு பின்பு அவர்கள் குடும்பங்களோ குழந்தைகளோ அந்தளவுக்கு பேர் சொல்லும்படி வாழவில்லை, சொல்லப்போனால் கஷ்டப்படுகிறார்கள். அது ஏன் என்பதை பற்றித்தான் நாம் பேசுகின்றோம். உதாரணமாக, ஆரம்பத்தில் கஷ்டப்பட்ட பின்பு மிக உயரத்திற்கு சென்ற திரு MMA சாண்டோ சின்னப்பாத்தையர் அவர்கள், பாடகர் திரு TM சௌந்தரராஜன் அவர்கள், பாடலாசிரியர் திரு வாலி அவர்கள், இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர்கள், இவர்களே ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். இவர்கள் 4 பேருமே மிகப்பெரிய முருக பக்தர்கள், முருகன் மேல் அளவு கடந்த அன்பு வைத்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு பின் நன்றாக யோசித்து பாருங்கள், அவருடைய குடும்பங்கள் பெரிய அளவில் நன்றாக வாழ்ந்ததாக தெரியவில்லை, குழந்தைகளும் பெரிய அளவில் ஜெயிக்கவில்லை, சொல்லப்போனால் கஷ்டப்படுகிறார்கள். இது எப்படி சாத்தியமாகிறது என்பதுதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. அதாவது இவர்கள் ஒரே முருகன் மேல் அளவு கடந்த அன்பும் நம்பிக்கையும் விடாப்பிடியும் இருந்ததினார்கள். அதனால் அவர்கள் குடும்பங்களை பற்றியோ குழந்தைகளை பற்றியோ யோசிக்கவே இல்லை. முருகனும் இவர்கள் பிறப்பதற்கே காரணம் சில காரியங்களை பண்ணுவதற்காக தான் பூமியில் பிறந்திருக்கிறார்கள். பின்பு முருகன் அருள் அவர்களுக்கு கிட்டுகின்றது, அதை நன்றாக வாழ்கிறார்கள். பின்பு அப்படியே முருகன் காலடியை போய் சேர்ந்து விழுகிறார்கள் என்றுதான் நமக்கு தோன்றுகிறது. ஆகவே நமக்கு தெரிந்து மிகப்பெரிய முருக பக்தர்கள் அவர்கள் 4 பேரை விடுங்கள், பொதுவாக நமக்கு அருகிலோ நம்மளை சேர்ந்தவர்களோ முருக பக்தராக இருந்தார்கள். அவர்கள் குழந்தைகள் மேல் அந்தளவுக்கு ஒரு பற்று பாசம், ஒரு அன்பு நேசம் இருந்தது போல் தெரியவில்லை. ஏதோ உலகத்தில் பிறந்தோம், அவனை அந்த முருகனை நினைத்து விட்டால் வேறு நினைப்பே வராத என்னமோ தெரியவில்லை, அவனுடைய நினைவிலே அவர்கள் காலம் ஓடிவிடுகிறது. அதனால் அவருடைய குடும்பங்களும் பெரிய அளவில் ஜெபிக்கவில்லை. ஆகவே நாம் தனிப்பட்ட முறையில் நமக்கு நல்லது வேண்டுமென்றால் நாம் தான் முருகனை வேண்டிக் கொள்ள வேண்டும். நம்ம தகப்பனாரோ தாயாருடைய தயவிலோ நமக்கு முருகன் அருள் கிட்டுவதில்லை. நாமே தனி முயற்சி எடுத்து நாமளே முருகனை வேண்டினால்தான் அந்த முருகன் அருள் கிட்டும், அவனுடைய பாக்கியமும் நமக்கு கிட்டும். இதுதான் நாம் அறிந்து கொண்ட ஒரு உண்மையாக நமக்கு தோன்றுகிறது. வேணுமென்றால் நீங்களும் உங்களைச் சேர்ந்தவர்களோ அல்லது பெரிய முருகபக்தராக இருந்த குடும்பங்களையோ பாருங்கள், அப்படித்தான் இருக்கின்றது. நான் யோசித்தவர்கள் இந்த 4 இதுகளையும் உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டேன். நன்றி, வணக்கம்.